சில இழப்புகள் நம்ம மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மறக்க முடியாம இருக்கும். நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்துருப்போம் அந்த இழப்ப. அவங்க நம்ம கைவிட்டு போற நிகழ்வு கண்ணுக்குள்ளேயே இருக்கும். மறக்க முடியாது. நம்ப முடியாது. அவங்க குரல் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்களோட காட்சி, அவங்களோட உருவம் தெரியிற மாதிரி இருக்கும். 1 மணியோ, 3 மணியோ அவங்க வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். உங்க கனவுல இது சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஒரு இழந்தவங்கள உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவங்கள இழந்த போது நடக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம். நம்ம இவங்கள ரொம்ப நேசிச்சிருக்கோம் அப்படின்றதே அந்த இழப்பு நிகழ்ந்த பின்பே பலரும் உணர்கிறோம். நானும் சமீபத்தில் என்னுடைய மனசுக்கு நெருக்கமான ஒரு இழப்பு சந்திச்சேன். நம்ப முடியல. கூடவே இருப்பேன். ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு போல. அந்த ஒரு நாள் என்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை கேள்வி கேட்டிருக்கேன். அட்லீஸ்ட் அன்னைக்கு நான் போயிருந்தா I somehow found they are ill and I can do my best, right? என்னையே நான் கேள்வி கேட்டிருக்கேன். நான் ஏன் அன்னைக்கு போகல? அட்லீஸ்ட் அவங்களோட கடைசி நிமிஷத்துல என்னை பார்த்துட்டு அவங்க கண் மூடி இருக்கலாம். அவங்கள நான் பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கும். சில சமயம் மறக்க முயற்சி செஞ்சிருக்கேன். மறக்க முயற்சி செய்யாதீங்க. அந்த வலி வந்து போகாது. ஒரு மாசம், ஒரு 10 நாள் நீங்க ஃபோட்டோ வச்சுட்டு அழலாம். அவங்க வர்ற போற இடத்துல உட்காந்து அழலாம். அவங்களோட நெருக்கமான பொருட்கள், உடைகளை கண்டு நீங்க அழலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஆனா ஒரு மாசம் அழலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த உலகம் உங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கும். நிறைய உறவுகள், நிறைய மாற்றம் நடக்கும். ஸோ இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறத் தொடங்குவீங்க. ஸோ அப்போது அவங்கள உங்களோட நினைவுகள் வந்து அவங்க நகர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கே தெரியாம சில நாட்கள் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்பவும் அவங்க நினைவுக்குள்ள போவீங்க. அவங்க நம்ம மனசை விட்டு போகக்கூடாதுன்னு அந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவீங்க மனசுக்குள்ள. இதெல்லாம் இயல்பு. இன்னும் சில நேரம் மறந்துருப்பீங்க. அந்த நிகழ்வை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. நடந்து முடிஞ்சிருச்சு, நம்மளால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சில சமயம் நம்ம ஏதோ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனிதனோட மனசு ஒரு இழப்புக்கு அப்புறம் ரொம்பவே வினோதமானது. சில நாட்கள் சந்தோஷம், சில நாட்கள் கேள்விகள், குற்ற உணர்வுகள், சில நாட்கள் அக்செப்ட் பண்ணி நம்மளால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுன்னு அந்த புரிதலோடு இருப்போம். சில நாட்கள் அவங்களோட நினைவுகளோடையே வாழ்வோம். ஸோ ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னால் ஏன் எதையும் மீண்டு வர முடியலன்னு நீங்கள் நினைக்காம, இட்ஸ் அ ஃபேஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு இழப்பை, நெருக்கமான உறவுகளை நீங்கள் இழக்கும் போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். அதை கண்டு உடைஞ்சு ஒதுங்கி உட்காராம அதை ஃபேஸ் பண்ணுங்க. live with this pain, live with this beautiful face and குற்ற உணர்வோடு வாழாதீங்க. நீங்கள் உண்மையாகவே உங்களை காப்பாற்றிருக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் தப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நடந்துடுச்சு,
இப்படிதான் நடக்கணும்னு எழுதியிருந்திருக்கு, நடந்துருச்சு. இனி என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அவங்களுக்கு நெருக்கமானவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப நேசிச்சவங்க உயிரோட இருக்காங்கன்னா, அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. அதுவே நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டா இருக்கும். ஒருத்தர இழந்தாச்சு. இன்னொருத்தவர அதே மாரி இழக்க விரும்பலன்னா, நல்லபடியா அவங்கள பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்க செய்ற ஒரு முதல் நல்ல காரியம்னு நான் சொல்லுவேன். நடந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்னன்னு பாருங்க. அந்த வயதுல இருக்கிறவங்க, சின்ன குழந்தையோ, பெரிய குழந்தையோ, நண்பர்களோ யார வேணா நீங்க இழந்திருக்கலாம். அதே மாரி சுத்தி எவ்வளவோ கோடி மக்கள் இருக்காங்க உங்கள சுத்தி. ஸோ அவங்க கிட்ட அன்பா இருங்க. அரவணைப்போட இருங்க. அந்த அன்பு, அரவணைப்புல நீங்க உங்க நெருக்கமானவங்கள உணர முடியும். கண்டிப்பா உணர முடியும். அதனால குற்ற உணர்வோட உங்கள நீங்க கஷ்டப்படுத்திக்காம வெளிய வாங்க. எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் நன்மைக்கே. சுத்தி உறவுகள் 1000 இருக்கு. அத கவனிங்க. அதோட அன்பா இருங்க. அத இழந்துடாதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு அன்பு மட்டுமே குடுங்க. இந்த பிஸியான வாழ்க்கையில எப்போதுமே நம்ம எல்லார் கூடயும் எப்போதும் இருக்க முடியாது. எஸ்பெஷலி இன் திஸ் ஜெனரேஷன். We are distracted more. ஸோ எப்போவாவது நேரம் கிடைச்சா, இல்ல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைக்கலாம். நம்மளோட நெருக்கமான உறவுகளுக்காக. ஏன்னா நமக்கு தெரியாது. எந்த சூழல்ல யாருக்கு என்ன ஆகும்னு. நம்ப பேசிட்டு இருக்கிற அந்த நிகழ்வு கூட ஒரு நினைவா மாறக்கூடிய இப்படின்ற செகண்ட்குள்ள ஒரு நினைவா மாறிடும். அதனால ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் க்ளோஸ்ட் பீப்புள் அண்ட் க்ளோஸ்ட் சர்க்கிள். எல்லாம் நன்மைக்கு.